வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போக போகிறோம். சங்கீதம் 27 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் பலமா தான் வாசிங்களே. திடமனதா இரு, கர்த்தருக்கே காத்திரு. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? அவர் உன் இருதயத்தை தேற்றி எல்லா நல் வசனங்களினாலும், எங்க அவங்க எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் ஸ்திரப்படுத்துவார். 27 கடைசி என்ன சொல்லுகிறது? சோ நீ கர்த்தருக்காய் காத்திருக்கும் போதுதான் அவர் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்து. உங்களுடைய மனைவிக்காகவோ இல்ல ஹஸ்பண்டுக்காகவோ உலக பிரகாரமா சில நேரங்களில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ரேஷன் கடையில காத்திருக்கணும். வேற எங்க காத்திருக்கணும்? ரயில்வேல காத்திருக்கணும். அப்புறம் வேற எங்க காத்திருக்கணும்? அன்னைகிட்ட மனு கொடுக்கறது காத்துட்டு இருக்கணும், இதுதானே? அப்புறம் வேற எங்க? கல்யாண வீட்டுக்கு போனாச்சுன்னா பின்னாடி காத்துட்டு இருக்கணும். பாவம் பாதி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பான். பாப்பா இங்கேயும் பாப்பா எந்திரிக்கவா இல்ல சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கவான்ட்டு நம்ம போடுற பின்னாடி நின்று போடுற சத்தத்திலாம பாதிலேயே விளையாட முடிச்சுட்டு போயிடுவான். இங்கெல்லாம் காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட காத்திருந்தா அதை விட மேலான, அதை விட மேலானது. சோ என்னுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக போறோம். நான் முதல்ல பேசும்போது உங்களுக்கு எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன்? எதை குறித்து பேசினேன்? காட்ஸ் வில்லிங் இல்ல, அதுதானே வாக்குத்தத்தம். தேவனுடைய சித்தம், அதுதான் வாக்குத்தத்தம். இருந்து ஒரு சத்தம் வருகிறது. எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வருமட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். உட்கார்ந்து கொள்வோமா? 2 தெசலோனிக்கேயர் 2:17 என்ன சொல்கிறது? அவர் உங்களை இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ரைட். இந்த மாசத்துல இருந்து யாருடைய குடும்பத்துல கர்த்தர் நல் வசனங்களையும் நற்காரியங்களையும் கொடுத்து தேற்றினார்? ஆனா சாட்சிய காணோம். அது செஞ்சாரு, அது உண்மைதான். ஓகே, அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் சாட்சி. ஓகே சாட்சி சொல்றவங்க அடுத்த வாரம் வருவாங்க. கர்த்தர் நல்லவர். சோ அந்த வசனத்துல தேவனுடைய சித்தம் நமக்கு என்ன என்பதை நான் சொல்லி கொடுத்தேன். அப்படித்தானே? the God's will என்னன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். என்ன சொல்லுது பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர் இருக்கிற தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுள்ள இருக்கிற சபைக்கு அவன் தெளிவா எழுதுனான். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஸ்திரப்படுத்துவார். சரியா? என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் ஏதோ அழைச்சது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை கொடுத்து அவரை குறித்த ஒரு எண்ணம் என்னோட வாழ்க்கையில அவர் வரும் மட்டும் இருக்கும்படியாய் கர்த்தர் நிறைய காரியங்கள் என்ன பண்ணாரு? எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. சோ அவர் எனக்கு உண்மை உள்ளவராகவும் என்னை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி என்னை காத்து கொள்கிறவராகவும் இருந்தார். போன அந்த செய்தியை நான் தொட்டு அப்படியே பின்னாடி போறேன், ஏன்னா இது கண்டினியூ. சரியா? அதனால அவர் என்ன பண்ணாரு? தீமையை விட்டு விலக்கி காத்து கொண்டார். சரியா? இந்த மாசத்துல ஏதாவது தீமையான காரியங்கள் நடந்திருக்குமே ஆனால் கர்த்தர் உங்களை விலக்கி காத்து கொண்டார் என்ன யாரெல்லாம் இதுல பதிவு பண்ண முடியும்? நான் சாட்சி சொல்ல வரமாட்டேன், ஏன்னா தீமையான காரியம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சில காரியங்கள்னால நான் ஜெபிக்கும் போதோ, ஆனா உங்களுக்காக நாங்க என்ன பண்றோம்? தொடர்ந்து இப்ப நேத்து கூட வாணி அவங்க ஈவினிங் வந்துருவாங்க ஆயத்த பிரேயருக்கு. ஸோ எப்படி ஜெபம் பண்ணோம்? முதல்ல நெக்ஸ்ட் பிரேயருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்ணோம்? ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய கல்வாரி ரத்தத்துல முத்தரிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க என்ன பண்ணோம்? அடுத்தது இன்றைக்கு நடக்க போகிற அந்த ஈவெண்ட்ல பரிசுத்த ஆவியானவர் நீங்க செயல்படுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம்.
அதனால ஜெபம் என்பது முக்கியம். அது விசுவாசத்தை உங்களுக்கு உயர்த்துகிறதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவனை எங்க போகலையா? அனுப்பிச்சு விடுங்க. அல்லேலூயா. பாருங்க, பாதுகாப்பு என்பது ஒரு நாட்டின் ஆயுதங்களா இருக்கிறது. சிட்டிசன் அசெட்ஸ், இது எல்லாமே தேவன் நமக்கு இந்த உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தீங்கு நாட்கள் வரும்போது தேவன் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. இன்னொன்னு, மத்திய தீமோத்தேயுல சொன்னது போல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு. சோ அப்ப என்ன ஸ்திரப்படுத்திருக்கிறாரு. நான் நற்காரியங்களை செய்கிறதற்கு தகுதி உள்ளவனாய் மாறும்படி இந்த வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் எனக்கு, அதிகாலையில் எழுந்து இந்த வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறீங்க? வெரி குட். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேதத்தை யார் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். சோ அப்ப நம்ம எப்பொழுதும் தேவனை, the whole Bible is God's final authority for life and ministry. இந்த வேதாகமம் முழுவதும் எதை குறிக்கிறது? தேவனுடைய அதிகாரத்தையும் அவருடைய ஃபைனல் டிசிஷனையும் குறிக்கிறது. அப்படிதானே? தேவன் இந்த பூமியின் மேல் வைத்திருக்கிற அதிகாரம், அவர் கடைசியில ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அது ஆண்டி அங்கிள் நல்லா பேசுவாங்க. பேசும்போது சொல்லியிருந்தாங்க, வானமண்டலத்துல அவருடைய தூதர்களோடும் தேவ எக்கால சத்தத்தோடும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போதே என்ன இருக்கும்? தேர்ச்சி பெற்றவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சரியா? இப்போ நம்ம அடுத்ததை போக போறோம். என்ன சொல்லியிருந்தா பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்க எல்லாவற்றையும் விட்டுவோமே, பின்பற்றி வந்தோமே. என்ன கேட்டா? நான் என்னுடைய நெட்டெல்லாம் விட்டுட்டேன், என்னுடைய வாழ்வாதாரத்தை விட்டுட்டேன், என்னுடைய மனைவி பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ நான் சம்பாதிக்கிற எல்லா காரியத்தை விட்டுட்டேன். ஸோ இப்போ உங்க பின்னாடி வந்துட்டோமே, என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னு சொன்னான். அடுத்து என்ன சொல்றான் சீமோன் பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் தான் இருக்கிறது, நாங்க யாருகிட்ட போவோம்? இப்ப இந்த நித்திய ஜீவ வாழ்க்கை அவற்றை தான் இருக்குன்னு சொல்லி இந்த வாரத்துல யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அதனுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி போறதுக்கு, நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு இன்னைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? I'm asking on question 5. நான் ஒரு 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 கொஸ்டின் கேட்கிறேன். யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? வெரி குட். ஏன்னா இது கடைசி காலம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் நான் பேச போறேன். பாத்தீங்கன்னா இப்ப சொல்றேன், நித்திய ஜீவ வசனங்களே உம்மிடத்தில் உண்டு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். ஓகே, அறிந்தும் இருக்கிறோம். ரைட். இப்பொழுது அடுத்ததுக்கு வருவோம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டுன்னு யார் சொல்றா? சீமோன் பேதுரு. அவன் ஒரு பெரிய பாறைன்றது. ரைட். இப்ப பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க வேகமாய். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ரைட். இப்போ யாரு சொல்றா இந்த வார்த்தைய? பவுல் சொல்றாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ரெண்டு பகுதியா பிரிக்கிறாரு. ஏன்னா கிறிஸ்துவோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு, தெளிவா பேசுறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு என்பது இந்த மாம்சத்தோட போறது, அப்படித்தானே? வசனம் சொல்லுகிறது, ஒரு இடத்துல வசனம் சொல்றது என்ன வசனம்? உங்களுடைய சரீரத்தை கொலை செய்கிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கே நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படுங்க. இந்த சரீரத்தை நான் என்ன வேணாலும் பண்ணலாம், நல்லா புரோட்டீனா எடுத்து சாப்பிட்டு பல்ஜியா கொண்டு வரலாம், என்னுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய சரீரத்தை என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜிம்மு ஸ்கூல் போகலாம், என்னென்னமோ வழிகள் இருக்கிறது இதை பராமரிக்கிறதுக்கு. ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, நீ ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு மாத்திரம் பயப்படுன்னு சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு,
கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யாரெல்லாம் சொல்ல முடியும்? பாருங்க, அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின கடிதத்தில் இந்த 21ஆம் வசனம் திறவுகோல் வார்த்தை என்று பதிவிடுகிறார்கள். அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் கமெண்ட்ரேட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இந்த பிலிப்பியர் எழுதின புஸ்தகத்துல இது ஒரு கீவேர்டு. இது என்னுடைய வாழ்க்கையில இப்ப நிறைய நான் மரண வீடுகளுக்கு போகும்போது அங்க ப்ரீச் பண்ணும்போது சொல்லுவேன், இந்த நாள் அவங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனை புதுப்பிக்கிற நாள். அவருடைய மரணம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீனு கல்யாண வீட்டுக்கு போறதை பார்க்கலாம், மரண துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, டே ரொம்ப நல்லவர், இவர் வேதத்தை எப்பொழுதும் படித்து கொண்டே இருப்பாரு, பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாரு, எங்க போனாலும் சத்தியம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஆண்டவரை பத்தி தான் பேசுவாரு, அவரு அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அங்கதான் சொல்லுவாங்க. கல்யாண வீட்டுல போவோம், மொய் எழுதுவோம், சாப்பிடுவோம், போட்டோஸ் எடுப்போம், ஜாலியா பேசுவோம், வந்துடுவோம். ஆனா ஒரு மனுஷனை குறித்து அந்த மரண வீட்டில் பேசப்படும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இங்க சொல்றாரு, since it clearly states Paul motive and his mission. இவன் ஏன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறான்னா, அந்த பவுல் அப்போஸ்தலன் தெளிவா சொல்றாரு, அவருடைய லெவல், அவருடைய நிலைவரம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற பணியை விடாமல் செய்து கொண்டே இருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஒரு அல்லேலூயா, எனக்கு ஜீவன் என்று சொல்றாரு. இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் பவுல் மரித்து என்ன பண்றாரு? பேசப்படுகிறார். நேத்து ஒரு மரணத்துக்கு போயிருந்தோம், டெத் ஈவினிங் போயிருந்தோம். அவங்க காலில் ஒரு கோழி குஞ்சை கட்டி விட்டுருந்தாங்க. என்ன விஷயமா கட்டியிருக்காங்க? ஓ சனி போனோம், ஓ தனியா போகாது அப்படின்னு துணைக்கு ஒரு ஆளை கூட்டி கோழி குஞ்சை கட்டி விடும். அது அந்த அம்மா மேல படுத்து தூங்கிட்டு இருக்கு. என்னது? அவங்க மேல படுத்து தூங்கி பாருங்க. ஆனா என் பணம் போனதுதான். ஆனா ஆண்டவர் வரும்போது பரிசுத்தமானாகிய நான் எழுந்து நிற்பேன். யாரெல்லாம் சொல்ல முடியும்? சொல்றாரு, ஆண்டவர் வரும்போது பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறக்கப்படும், அவர்கள் எழுந்து போய் கொண்டிருப்பாங்கயா. நான் கல்லறைக்குள்ள இருந்தாலும் என்னைக்கு நான் பரிசுத்தவான், பரிசுத்த ஆவியினால நான் முத்திரை போடப்பட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் தெரியும்? என்னைக்கு நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தனோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியினால நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமா? நான் பரிசுத்தாவினால முத்திரை போடப்பட்டதுனால நான் இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்கிறதற்கு என்னுடைய எண்ணங்கள் என்னை தூண்டும் போது, என்னுடைய சிந்தனைகள் தூண்டும் போது, பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டவர் எனக்குள் இருந்து பாவம் செய்யக்கூடாதபடிக்கு என்னை தடை செய்து கொண்டிருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது? ஏன்னா ஒருத்தரும் கை தூக்க மாட்டீங்க. வருஷ கணக்கில் ஆண்டவருடைய சத்தியத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது சொல்லலையா? ஆண்டவர் உணர்த்துவார். பாவம் செய்யாதபடி, பாவம் செய்கிறதுக்கு என்னுடைய சிந்தனை இடம் கொடுக்கும் போது, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய கைகள், ஆண்டவர் சொல்வார், செய்யாத, யூ டோன்ட் டு இட், அது தவறான காரியம், எங்கே வா, போதித்து நடத்துகிற தேவன் சொல்றார் பாருங்க. The understanding or expectation that something is happening as a result of something else. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று ஏதாவது ஒன்று செய்யும் போது என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில. சோ அப்போ தேவனுக்கென்று எதையாவது ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் எதையாவது செய்துகிட்டே இருக்கணும். அவன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருத்தர் எழுதுறாரு, பவுல் அப்போஸ்தலன் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு எந்த சீஷனும் இல்லாத உறவுல இருந்தாராம்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் விரும்புறீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸை யாரெல்லாம் விரும்புறீங்கன்ற இப்ப தலையில கை வச்சு சொல்லுங்களேன், ஏசு சுவாமி, அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் இருந்தாரு, இன்னைக்கு நானு உங்களோட ஆண்டவரே சரியான உறவுல நான் வலுப்படும்படி நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்களேன். உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஏன்னா நீங்க கேட்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? செய்ய ஆரம்பிப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவர் சில காரியங்களை குறித்து, ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தகப்பன் எப்படி பேசுறாங்களோ அதே போல அவர் வேதத்தின் மூலியமா சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஸோ இங்க என்ன சொல்லுகிறது? அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் எக்ஸ்பெக்டேஷன், நீ புரிந்து கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஆகிய சில காரியங்களை கர்த்தரிடத்துல அவர் உனக்கு திரும்ப என்ன பண்ணுவாரு? தெரிந்து கொள்வார். இஸ் லைஃப், அவனுடைய வாழ்க்கை பாருங்க தனிப்பட்ட அனுபவத்தை குறிக்கின்றதா இருக்கிறது. திஸ் ரெஃபர்ஸ் டு தி இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ், சாய்ஸ் அண்ட் ஆக்ஷன் இஸ் த்ரூஅவுட் தியர் டைம். பாருங்க, காலம் முழுவதும் செய்கின்ற எல்லா காரியங்களும் தேவனுக்கு உகந்ததா இருக்கும்படி அவன் தன்னை தேவனோடு சரியாய் இணைத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, இந்த காரியங்களை கர்த்தர் இன்னொன்னு such a power, அவனுடைய வாழ்க்கையில ஒரு வலுவான செல்வாக்கு, அவனுடைய பாத்தீங்கன்னா ஆண்டவரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டானோ அன்னையில இருந்து அவை நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள்ல அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. சுவிசேஷத்தை குறித்து பேசும்போது ஒரு செல்வாக்கு இருந்தது. தேவனோடு ஜெபிக்கும் போது அவனுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. யாராவது தெரியுமா உங்களுக்கு? சிலர் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, இவர் போய் அங்க சொன்னா கேட்பாங்க. பாத்திருக்கீங்களா? இவர் போனாச்சுன்னா அங்க காரியம் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு செல்வாக்குள்ள மனுஷன். ஆனா இவர் சுவிசேஷத்துக்கு என்று செல்வாக்காய் மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா கரங்களை உயர்த்தி? ஒருவேளை நீங்க சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு பயமுள்ளவர்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். பாருங்க, this integrates a strong influence and impact or authority that the person's wild. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாருங்க எதையெல்லாம் குறிக்கிறது? அவன் ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸா இருந்தானா, ஒரு இம்பாக்டரா இருந்தான். மற்றவர்களுக்கு சரியான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவனாகவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவனாகவும் இருந்தான். நிறைய இடங்கள்ல போயிட்டு அவன் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் காரியங்களை கர்த்தர் நன்மையாய் வாய்க்க பண்ணினார். பாருங்க, அவனுடைய 3 காரியங்களை நமக்கு இப்பொழுது நான் அதை குறித்து தான் பேச போகிறேன். அவருடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இறக்கம், மினிஸ்ட்ரியிலையும் சரி, அவனுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி, அவனுடைய மினிஸ்ட்ரி பண்ணவங்களும் சரி, சில நேரங்கள் அவனுக்கு அகேன்ஸ்டா மாறினாங்க. இப்படி சில ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். நம்ம ஆண்டவரை தான் கும்பிடுறோம். எனக்காக தன்னை சிலுவையில் அடிபட்டு தன் ரத்தத்தை சிந்தின உண்மை உள்ள தேவன், எனக்காக பரிந்து பேசுகிற, வைராக்கிய வாஞ்சியோட ஜெபிக்கிற, என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதற்கு எனக்கு வழிவாசலை திறந்திருக்கிற, என்னை விட்டு விடாதபடிக்கு எப்பொழுதும் என்னை பிடித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன பண்றாரு? கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிதான் இருக்கும்? சில ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும். நான் விட்டுறக்கூடாது, ஃபேமா பிடிச்சு கொள்ளணும். பக்கத்துல சொல்லுங்க, ஒருவேளை நீங்க ரொம்ப ஃபெய்த்ல இருந்தாலும் சரி, ஆண்டவரோட எப்பொழுதும் விலகாம இருந்தாலும் சரி, ஆனா பிரச்சனைகள் இருக்கும். அதை மேற்கொள்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா நீங்க அறிக்கை பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? சில நேரங்களில் எனக்கு சிந்தையில பயங்கர போராட்டம் இருக்கும். இரவு நேரங்களில் எங்கேயாவது நான் பிசாசை விரட்டிட்டு வந்தேன்னா விடிய விடிய என்னால தூங்க முடியாது. அது நீங்க எப்படி தெரியும்? இந்த வீடியோலாம் எடுத்து வச்சிருந்தேன். இங்க வந்தோடனே உள்ள உருண்டு அங்கெல்லாம் போய் கத்து மிஞ்சி கிஞ்செல்லாம் கலண்டு ஓடும். அந்த ஸ்பிரிட்டோட வேலை. இரவு முழுதும் தூங்க முடியாது. ஏன் தெரியுமா? பிசாசானவனுடைய கூடாதபடி போட்டு என்ன பண்ணுவான்? குழப்பிட்டு அடப்பான். அதுக்கப்புறம் என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை மறுபடியும் கட்டி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் தூங்க முடியும். ஏன்னா அவன் தந்திரமானவன், செயல்பட்டு கொண்டிருப்பான். ஸோ இங்க என்ன சொல்லுது? 3 விதமான காரியங்கள். ஒன்னு லீடர்ஷிப், இன்னொன்னு இன்ஸ்பிரேஷன், அச்சீவ்மெண்ட்.
இந்த 3 காரியத்திலையும் பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். இன்னைக்கு என்னுடைய பாருங்க, தலைமத்துவம் இலக்குகளை அடைய மற்றவர்களை ஊக்குவிப்பது, அப்படிதானே? நான் தலைவரா இருந்தா நான் தலைவரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா என்னுடைய கேரக்டர் வைஸ் அவனுக்கு வேணும், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், இது எல்லாமே தேவைப்படுது, அப்படிதானே? நான் தலைவனா இருந்தா அவன் ஒரு தலைமத்துவத்தில் இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இலக்குகளை மற்றவர்களுக்கு அடையும்படிக்கு உந்தி தள்ளுகிறவனா இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்திற்கு உந்தி ஆத்துமாக்களை உந்தி தள்ளுகிற அனுபவத்தை எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரை கரங்களை நோக்கி ஆண்டவர் அப்படியே கட்சி சொல்லுங்களா, ஆண்டவரே நானும் இந்நாள் வரைக்கும் நீர் கொடுத்திருந்த அந்த தலைமத்துவத்தை நான் மறந்து, ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை நான் உங்களிடத்துல தள்ளுறதுக்கு பதிலா ஆண்டவரே நான் விலகி போயிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க கேட்க ஆரம்பிங்க. பாருங்க, லீடர்ஷிப் இலக்குகளை அடைய மற்றவர்களை ஊக்குவித்தல். பிகாஸ் they let poor achieve their goal. யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை அடைய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதாவது பூவர் என்ற இதுக்கு வருது, அப்ப அவன் சொல்றான் பாருங்க, அவங்கள நீ ரட்சிப்புக்குள்ளார வர்றதுக்கு, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு, பலவீனப்பட்ட பகுதியெல்லாம் பலன் அடைகிறதற்கு இவர்கள் இவனுடைய தலைமத்தில் அவனை உந்தி தள்ளுகிறதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோசித்து பாருங்களேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்க, ரட்சிக்க கூடாதபடிக்கு உடைய கை குறுகினது இல்லையே, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் எப்படியாவது, பவுல் சொல்றான், எப்படியாவது நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். இடத்துல என்ன சொல்றாரு பவுல்? சங்கிலியால் கட்டப்பட்ட ஸ்தானாதிபதியாகி நான் சுவிசேஷத்திற்கு என்று பவுல் சொல்றான், நான் சுவிசேஷம் பண்ணுகிறதுக்கு நான் சங்கிலினால கட்டப்பட்டிருக்கிறேன், வேற எதையும் பேசல. ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. நான் எங்க டீ கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆண்டவரை தெரியுமா? பஸ்ல உட்கார்ந்தாலும் சரி, ஆண்டவரை தெரியுமா? படிச்சிருக்கிறேன், இப்ப சொல்றேன், நல்லவர், ரொம்ப நல்லவர், உன்னை ரட்சிக்க அவர் மாத்திரம்தான் போதும், அவர் மாத்திரம்தான் போதும். எனக்கு யாரா இருந்தாலும் சரி நான் தைரியமா சொல்லுவேன். அப்படியே அவர் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவார்? 2 அடி அடிப்பார், அவ்வளவுதானே. 2 அடி அடிப்பார், வாங்கிட்டு போறேன். அதுக்காக கொஞ்சம் என் ஒய்ஃபிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் நல்ல சாப்பாடா கொடுத்துரு, நான் கொஞ்சம் ஃபிட் பண்ணி வச்சுக்கிறேன், சுவிசேஷத்துல கொஞ்சம் அடிச்சாலும் அது கொஞ்சம் தாங்குற மாதிரின்னு. அவனும் சரின்னு நைட்டெல்லாம் நல்லா முட்டையெல்லாம் போட்டு கொடுப்பா, நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா கொஞ்சம் தேத்தி வச்சிருக்கிறா. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நான் அடி வாங்குறது உங்களுக்கு சந்தோஷம். ஹலோ, சுவிசேஷத்துக்கு சங்கிலியால் கட்டப்பட்ட ஸ்தானாதிபதியாகிய நான். பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வேகமாய் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். பவுல் தெளிவா சொல்றாரு, என்னை கர்த்தர் அழைச்சிட்டாரு, ஆனா அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி தான் அழைச்சிருக்கிறாரு. சோ அதுக்காக தான் என்ன பண்றேன்? கிறிஸ்து, வாசிங்க, இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். எனக்கு ஒரு கோல் செட் இருக்கு, நான் அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கிறேன். இந்த உலகம் மாயமானது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, கோணலும் மாறுபாடுமாறுமான உள்ள சந்ததியின் மத்தியில நீ பரிசுத்தமானாய், குற்றமற்றவனாய், மாசற்றவனாய் இருக்கும்படிக்கு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய மேன்மையான சித்தம் என்னன்னா, இது நான் இருக்கிற ஏரியா, இருக்கிற இடம், இருக்கிற சந்ததி, இருக்கிற இடம் ஃபுல்லா எனக்கு எப்பவுமே என்னது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இதுல நீ உன்னை பாதுகாத்துக்கொள். எனக்கு சின்ன வயசுல அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க, படிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது போய் வேலை பார்ப்பேன், பகல்ல போயிட்டு என்ன பண்ண, யாராவது வேலை கூட்டு போனா கூட்டு போயிடுவேன். அது இந்த இது இருக்குல்ல, அது சில்வர் தூக்குவாளிக்கு காது பாத்து காது வைப்பாங்கல்ல, 2 பக்கமும் சில்வாளிக்கு பின்னாடி. அப்போ 16, 18 வயசு அதை சுத்த சொல்லுவாங்க. காப்பு காய்ச்சி போய் அதை வாங்கிட்டு வருவேன், எப்படியாவது நான் படிக்கணும்ன்ற மாதிரி. சோ அந்த சூழ்நிலை, என்னுடைய தாயும் தகப்பனும் இழந்துட்டாங்க, எனக்கு அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லை, ஒருத்தருமே இல்லை.
பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. தண்ணி அடிக்கிறவன் கிடைச்சான், சிகரெட் அடிக்க கிடைச்சான். ஆனா கர்த்தர் என்னை விரும்பினாரா என்னமோ தெரியல, என் மேல பாசம் வச்சாரோ தெரியல, அதுல ஒண்ணுமே என்ன தொட விடலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல ஒண்ணுமே நான் தொட்டதில்லை. சாட்சியா சொல்றேன், இருக்கிற இடம் அப்படிதான் இருக்கும். ஆனா என்னை தொடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்துக் கொள்வார். எங்க ஒரு சத்தத்தை காணும், ஒரு அல்லேலூயா காணும், ஒரு கைத்தட்டு காணும். கர்த்தர் அதை விரும்புறாரு. நீங்க வெளியே வந்துருங்க, அதுக்குள்ளதான் இருக்கீங்க, கர்த்தரோடு கூட இருங்க, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். பாருங்க, the discipline of following intensely pursuing the calling of the Christian life until victory has been won. நான் அழைக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் தேவனிடத்துல அந்த ஒழுங்கின்படி சரியா என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தல அப்படின்னா ஒரு போதும் நான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. இருக்கீங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க. யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க. அந்த அழைப்புல நான் உண்மையா, ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் எவ்வளவோ உண்மை உள்ளவரா இருக்கிறார். என்னை அழைத்தவர், என்னை உருவாக்கினவர், என் மீது பாசம் வைத்தவர், இந்த உலகத்தின் மாயைக்கு நான் தப்பிக்கொள்ளும்படி என்னை பிரித்து எடுத்தவர், ராஜ்யத்துக்கு என்று என்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் சில ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறார். அதைத்தான் பவுல் சரியாய் பின்பற்றி கொண்டிருக்கிறார். பந்தய பொருளை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு பாட்டு உண்டு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறே ஓடுகிறே நான் ஓடுகிறே இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பு. இந்த உலகத்துல ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளை விட்டுடாதபடிக்கு. ஏன்னா நீங்க அந்த டிசிப்ளின்ல, தேவன் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த டிசிப்ளின் படி நான் ஓடாம என்னுடைய சித்தத்தின்படி, என்னுடைய மாம்சீக சித்தத்தின்படி ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாம நான் ஓடிக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கையில் அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள், அந்த லக்கு எனக்கு கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்களேன். ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அந்த இலக்கு அடைய விரும்புறப்பா, சில பிரச்சனைகளினால உங்களோட நான் அதிகமா பேசல. ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை நான் அதிகமா வாசிக்கல. நான் சில காரியங்கள்னால உங்களை விட்டு நான் விலகி இருந்தேன்ப்பா, என்ன மன்னிங்க இயேசு சுவாமி. எனக்கு முக்கியம் அந்த பரம அழைப்பு தான்பா, அந்த நித்திய வாழ்க்கை. சொல்லுங்க, வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த நித்திய வாழ்க்கை தான், வேற எதுவுமே வேண்டாம்பா. பவுல் தெளிவா சொல்லிட்டான், இந்த உலகம்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் வேண்டாம், எனக்கு அந்த பரம நீர் வைத்திருக்கிற அந்த கோல் மாத்திரம்தான் எனக்கு வேணும்னு சொல்லி தெளிவா போயிட்டு இருக்கிறான். 2 தீமோத்தேயு 4:8 வாசிங்க. அவனுக்கு நல்லாவே தெரியும். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். பயங்கரமான அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்களேன். நான் ஆண்டவருடைய பணியை, மிஷனை சரியா செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த ஒழுங்கின்படி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இது முதல் எனக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது, நான் மேல போகும்போது எனக்கு ஒரு கிரீடத்தை வச்சு நீ உள்ள வான்னு சொல்வாரு. அது ஜீவ கிரீடம் என்பது என்னுடைய லைஃப், என்னுடைய வாழ்வை மேல வச்சு உள்ள வான்னு சொல்வாரு. அந்நாளிலே பாருங்க, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், வேற யாரும் என்ன வேணாலும் ரிவார்டு கொடுத்துருக்கலாம், அது இந்த உலக பிரகாரமா. ஆனா பவுல் தெளிவா இந்த இடத்துல பதிடுறாரு, நீதி உள்ள நியாயாதிபதியான கர்த்தர் ஜீவ கிரீடத்தை எனக்கு கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு நீங்க யார் எல்லாரும் கர்த்தர் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோமோ, அவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அவர் வருமுன் அதை செய்து முடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம்.
இந்த வசனத்தினுடைய அதான். சோ அப்போ எனக்காக மாத்திரமல்ல, என்ன போடுது, யாவர் யாருக்காக, பிரசன்னமானவர்களை விரும்புகிற யாவருக்கும் அங்க என்ன கொடுப்பாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் நீதிய விழுந்துடுச்சு, நீதி கிடையாது, எல்லாம் போய் தான் எங்க போனாலும். ஆனா அவர் மாத்திரம் தான் நீதி உள்ள நியாயாதிபதிய. அந்த நாட்கள்ல என்ன, அதனாலதான் ஓடுறோம். ஆண்டவரே நான் அப்ப செஞ்ச பாவம், இப்ப செஞ்ச பாவம், ஆண்டவரே நான் மன்னிங்க மன்னிங்க, சிந்தையின் பாவம் ஆண்டவரே என்னுடைய, அதாவது falling is humanism but being there is humanism. விழுகிறது மாம்சீகம், பட் விழுந்து கிடப்பது பிசாசுத்துவம். விழுகிறது எளிது, அதுல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மாறிக்கலாம். இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன், பைக்ல போறேன், ஒரு கார்னர் பிளேஸ் இருக்கு, அங்க என்ன இருக்கு, ஒரு கார்னர் பிளேஸ் இருக்கு, அதுல அழகான நான் விரும்புற மாதிரி ரொம்ப ஒரு போட்டோ ஒட்டி இருக்கு. நான் என்ன பண்றேன், அப்படியே போறேன், என்னுடைய கண்கள் இங்க பாக்குது, அது பார்க்கும்போது அழகா இருக்கிறது. சோ அப்படியே போயிட்டேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்றேன், மறுபடியும் போய் ஒரு யூ டர்ன் அடிச்சு மறுபடியும் இப்படி வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்கிறேன். என்னுடைய மீனிங் என்னன்னா, நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம், நான் பாவத்துல விழுறேன்னு அர்த்தம். அது எனக்குரியதுல நான் போயிட்டே இருந்தேன் என்ன இல்லை, ஆண்டவரே என் சிந்தையை பாதுகாத்து கொள்ளுங்க, போயிட்டே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா மறுபடியும் நான் பார்க்க ஆரம்பித்தேன், நான் அது என்னை மேற்கொள்ள ஆரம்பிக்கும், அது என் பாவம் செய்கிற தூண்டுகிறதா இருக்கிறது, அது என்ன பாவம் செய்ய தூண்டுகிறதா இருக்கிறது. சோ அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஒழுங்கின்படி நீங்க ஓட ஆரம்பிக்கணும், இல்லைன்னா கஷ்டம். யாரெல்லாம் பிரசன்னமாவதில்லை விரும்புறீங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த நீதியின் கிரீடம், நீதி உள்ள நியாயாதிபதி கொடுக்கிற கிரீடம். ஏன்னா நம்ம இங்க என்ன பண்றோம், நம்மளே இல்லை பிசாசே பதிவு பண்ணுவான். இப்ப நான் என் மகனை திட்டுறேன், உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா, நீ என்னடா பண்ற, இப்படி இருக்கன்னு சொல்லி நல்லா திட்டிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் என்ன பண்றேன், ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என்னுடைய சிந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே அவனை லைஃப்ல அவனை செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, நான் ஜெபம் பண்றேன். ஆனா பிசாசு அங்க போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். நேத்து தான் அவன் பிள்ளையை என் வார்த்தையை வச்சு திட்டுனான். யார் வார்த்தையை வச்சு திட்டுனா? அறிவு கட்டவனே என்பதன் யாருடைய வார்த்தை? அறிவில்லாதவன் சொன்னா யாரோட வார்த்தை? ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படியே முழிச்சிட்டு இருக்கீங்களே. என் பிள்ளைய பார்த்து நீ அறிவு கட்டவன், ஒண்ணு இல்லாம போவ, கழுத பண்ணி நாயின் திட்டுனா அது யாரோட வார்த்தை? ஒருவேளை அப்படி நீங்க பேசியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையை பார்த்து, என் பிள்ளையை பார்த்து நான் இப்படி கேட்டுட்டேன், நீங்க நினைக்கிறீங்க இதை கேட்டுட்டோம் அவ்வளவுதான் நம்ம மறந்துட்டோம், என் பிள்ளை தானே நினைக்கிறீங்க. பிசாசானவன் ஆண்டவருடைய சமூகத்துல அங்க உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவான், ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். சொல்லுவான், நேத்து தான் அவன் பிள்ளைய என் வார்த்தையை வச்சு திட்டுனா, இன்னைக்கு உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க திட்டணும், இல்ல, ரொம்ப கேர்ஃபுல். ஒழுங்கின்படி பவுல் அப்போஸ்தலன் ஓடுனா அதான் தெளிவா சொல்றான். பாருங்க அடுத்தது பாருங்க, 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க, வேகமாய் வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். புரியுதா உங்களுக்கு? பந்தயத்துல ஓடுறவங்க என்ன பண்ணணும், சில கண்டிஷன்ஸ் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாம தன்னுடைய இச்சையின்படி என்ன செஞ்சாலும் சரி, ஆனா அது கிடைக்கிற, அது என்னது, அழிவுள்ள கிரீடம் அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி. நம்ம ஓடுறது வந்து நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கிறிஸ்து எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையின் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அப்ப அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி ஓடுகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நமக்கு அழிவுள்ள கிரீடம் இல்ல, அழிவில்லாத கிரீடம். அழிவில்லாத கிரீடம். என்னடா பாஸ்டர் ரொம்ப பயமுறுத்திட்டே இருக்கிறாரு. பிரம்பை கையாளாதவன். நீங்களாம் யாரு? ஹலோ சொல்லுங்களேன். எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அப்ப நான் கையாள தான் வேணும். நான் கையாளனா பிரச்சனை தான், எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான். இங்க ஒரு ஃபேமிலி ரொம்ப இருக்க மாட்டேன், காலையில போற நைட்டு போனோம்,
சாப்பாடெல்லாம் அதான் எது கேட்டாலும் நைட்டுக்குள்ள வேற ஒரு இதுல பேசிட்டு இருப்போம். ரியல் எஸ்டேட் பண்ணி என்ன பண்ண போறேன்? பிள்ளைங்க என்ன பார்த்துக்கொள்வாங்க. பிள்ளைங்க பார்த்துக்கொள்வாங்க. அடி விழுந்தா எந்திரிக்க முடியாது. உங்க ஒய்ஃப் அப்படி போனா நீங்க விடுவீங்களா? எப்படி இருக்கும் பாருங்களேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ முந்தா நாள் எனக்கு ஒரு போனு, பாஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், வீட்டில தான் சாப்பிட்றாரு, வீட்டில தான் இருக்கிறாரு, வேலைக்கு போனா நேரா வீட்டுக்கு வந்துடுறாரு, இப்ப போனெல்லாம் அதிகமா நோன்றது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை கர்த்தர், அதுதான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என் மனைவிக்கு. நான் கூட பொலைட்டா தான் கவுன்சிலிங் கொடுப்பேன். இவன் சொல்லுவா இடு பொடின்னே சொல்லிடுவான். பிரம்பை கையாளவன் தன் மகனை பகைக்கிறான் ஐயா. பிரம்பை கையாளவன் தன் மகளை பகைக்கிறான் ஐயா. ராமேன் சொல்லுவோமா? ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். ஆண்டவரை தேடுகிறதுடைய கால்கள் தீவிரிக்கட்டும், ஆனா பாவம் செய்கிறதற்கு தீவிரிக்கவே கூடாது. வாசிங்க யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்தம், ரட்சிப்பின் அனுபவம் வந்த போதே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஜீவ கிரீடம் உனக்கு தான், வேற யாருக்கும் இல்ல சொல்லிட்டாரு. அன்பு கூற ஆரம்பிங்க சொல்றாரு. கற்பனையிலே பிரதான கற்பனை யாரு? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதை விட பிரதான கற்பனை, உன்னை போல் பிறனை நேசி. Love, it's very important in our life. அன்பு என்பது மிகவும் முக்கியமா. இதை நான் எங்க காட்டணுமா? தேவனிடத்துல அன்பு காட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்களேன். நீங்க தேவனிடத்துல அன்பு காட்ட ஆரம்பிச்சீங்கன்னா ஜீவ கிரீடம் எனக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் இதுக்கு தான் என்ன, அவருடைய சித்தம் இதுதான். காட்ஸோட வில்லு எனக்கு என்ன நீதியின் கிரீடத்தை கொடுக்கணும், ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறது தேவனுடைய சித்தம். அதுக்காக தான் இந்த நாட்கள்ல ஓடிட்டு இருக்கிறோம். ரைட், அடுத்தது இன்ஸ்பிரேஷன். சொல்லுங்க, வாசிங்க அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 26:28. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். பாருங்க, இன்ஸ்பிரேஷன் என்பது ஒரு ஊக்கம், ஒரு முன்னோடி, ஒரு உத்தியோகம், பலரையும் ஊக்கமளிக்கும் ஒரு நபராக இருப்பது. அதான இன்ஸ்பிரேஷன், ஊக்குவிக்குதல். சோ அப்ப என்னன்னா, இத போய் அகிரிப்பா பவுல் என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர் நீங்க அதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பெஸ்துன்னு இருப்பாரு, அவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இவனை நான் எப்படியாவது பவுலை கொலை பண்ணணும். ஏன்னா ஏறக்குறைய யூதர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணா, அவனுடைய சத்தியத்தை சொல்லி மாத்திட்டு இருக்கான், அதனால இவனை கொலை பண்ணணும்னு சொல்லி அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க. பெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரோமனா இருக்கிறபடினால அகிரிப்பா கிட்ட அனுப்ப அப்படின்னு அகிரிப்பா அனுப்பான். அகிரிப்பா கிட்ட பேசும்போதே இவன் சொன்னாடே, என்னையும் நீ மாத்திருவ போல இருக்குடா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அகிரிப்பாட்ட சொல்லுவான், இவனுக்கு தண்டனை கொடுக்க போற அகிரிப்பா கிட்ட இவன் ஆண்டவரை பத்திதே நான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், என்னையும் நீ மாத்திருவடா. ஹலோ, கர்த்தர் உங்களுக்குள்ளார இருந்தாருன்னா நீங்க மற்றவர்களை மாற்றுகிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அதுதான் இன்ஸ்பிரேஷன், ஒரு உந்தி தள்ளுகிறது. அது மற்றவர்களை தேவனுக்குள்ளாய் உந்தி தள்ளுகிறது. அப்போஸ்தலர் 16:17-30 பாருங்க. அது நீங்க அது வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 30-31 வாசிங்க வேகமாய்.
அவர்களை வெளியே அழைத்து வந்து, ம். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பவுலும் சீலாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலை. பவுலும் சீலாவும் யாரு? ஹலோ, ஊழியர்கள். நானும் சொல்றேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருன்னு சொல்றேன். இங்க ஜெயில இருந்தாங்கன்றாங்க. ஹலோ, பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள். சரியா? நான் சும்மா விழிச்சிருக்கீங்களான்னு பாக்குறேன். சரியா? ஊழியக்காரங்க இவங்க டெய்லி என்ன பண்றாங்க, போயிட்டு சந்தை வெளியில எல்லாம் ஆண்டவர் நல்லவர், நீ ஏற்றுக்கொள், இல்லைன்னா ராஜ்யம் போக முடியாது, நீ செத்தினா நரகம் தாண்டா, இப்படிப்பட்ட துருபதேசங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சத்தியத்தை தெளிவா பேசிட்டு இருக்கிறான். அங்க டெய்லி ஒரு அம்மா வருது, நல்ல கண்மையெல்லாம் போட்டு ரொம்ப அழகா, இல்லை ஒரு 1/2 இன்ச்சுக்கு 10 திங்கரை ஒர்க்கெல்லாம் முடிச்சு பல்லன்னு என்ன பண்ணுது, ஒரு குறி சொல்ற அம்மா. இவங்க இங்க சத்தியத்தை சொல்லிட்டு போறாங்க, இங்க குறி கேட்கலையோ உங்களோட குடும்பத்தை பத்தி குறி கேட்கலையா, உங்களுடைய பிள்ளைகளை பத்தி கேட்கலையா, வாழ்வை பத்தி கேட்கலையான்னு ஒரு அம்மா ஒரு கோலை வச்சுட்டு இங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க உடனே அவங்கள பார்த்தோன்னு சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களே, ரட்சிப்பு, நீங்க உன்னதமானவருடைய ரட்சிப்பின் வழியை நீங்க அறிவிக்கிறீங்களே. யாரு சொல்றா? வாசிங்க 30-31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஓ ரைட், இருக்கட்டும் சிஸ்டர். வெரி குட், வெரி குட். தேங்க் யூ. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். ஆமென். டெய்லி தான் வேலை. பவுலும் சீலாவும் சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா அந்த பக்கம் வரும். இந்த அம்மாவை வச்சு ஒரு பெரிய டீமே பெரிய பணக்காரன் ஆயிட்டு இருந்தான். ஒரு டீம் என்ன பண்ணுச்சு, பெரிய பணக்காரன் ஆயிட்டு இருந்தான். திடீர்னு பவுலும் பார்த்தா, ரொம்ப நாளா இது நமக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி, சரி இதை இனிமேல் பேச விடாம ஆக்குவோன்னு சொல்லி, இயேசுவின் நாமத்தினாலே குறி சொல்றா, இவளோட்டு வெளியே போகணும். உடனே போயிடுச்சு. போனோன்னு என்ன நடக்குது, அவங்கெல்லாம் பணம் வேணும்ல. டெய்லி சாயந்தரம் என்ன பண்ணும், ஒரு கிரில் சிக்கன் அடிக்கணும், நல்ல பரோட்டா முன்னாடி வந்துடு, 4-5 பரோட்டா சாப்பிடணும். அதுக்கு தண்ணி, பச்சை தண்ணி குடிக்காம வேற ஒரு தண்ணியை குடிக்கலாம். இதுக்கெல்லாம் காசு வேணும். இப்ப காசு இல்லை, என்ன பண்ண முடியும்? ஹலோ, இருக்கீங்களா? பார்த்தான். இப்ப இந்த விரட்டினது யாரா? பவுலும் சீலாவும். இவங்களை வெளுத்தா இப்ப நமக்கு என்ன பண்ணும்? 2 பேரும் தூக்குறாங்க சந்தை வெளியில. யாரை தூக்குறாங்க? பவுலையும் சீலாவும் தூக்குறாங்க சந்தை வெளியில. எல்லாத்தையும் போய் அவனுடைய அதிகாரம்லாம் பேசி வெளுன்னு வெளுத்து சட்டை எல்லாம் கிழிக்கிறாங்க. யார? தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற, நன்மையான காரியத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிற, எனக்காக நீதியின் கிரீடத்தையும் ஜீவ கிரீடத்தையும் தேவன் கொடுக்கிறதற்கு எனக்கு வழிவாசலை திறந்து கொண்டிருக்கிற அந்த பவுலையும் சீலாவையும் அந்த சந்தை வெளியில வெளுன்னு வெளுத்து சட்டை கட்டையெல்லாம் கிழிச்சு எங்க அனுப்புறோம்? ஜெயிலுக்கு அனுப்புறான், சிறைச்சாலைக்கு. அங்க போய் உட்கார்ந்தான். 2 பேரும் நடு ராத்திரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. யாரு? பவுலும் சீலாவும். டேய், சந்தை வெளியிலனா ஒரு 10-20 பேத்துக்கு நம்ம சத்தியத்தை சொல்லியிருப்போம். இங்க நீனும் நானும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். இங்க ஜெயில இருக்கிறவங்கலாம் தெரியாது ஏசாமியை பத்தி. இப்ப அவங்களுக்கும் தெரியணும். நம்மளை நடுவுல போட்டு வச்சுட்டாங்க, இவங்கெல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. நம்ம சத்தியம் சொன்னா கேட்காது. நம்ம 2 பேரும் பாடுவோம்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க 2 பேர் என்ன பண்றாங்க? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நன்லக்கை நோக்கி ஓடுகி பாட ஆரம்பிக்கிறான். அவன் சத்தம் இந்த ஸ்பீக்கரை விட, இந்த மைக்கை விட பயங்கரமா இருக்கு. 2 பேரும் தொழு மரத்துல கட்டப்பட்டிருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஜாலியா டிவியை போட்டுக்கிட்டோ இல்ல ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டோ இல்ல நல்ல ஸ்கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அவன் பாடல. அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய கைகள் தொழு மரத்துல இப்படி கட்டப்பட்டு, இந்த கால் 2 தொழு மரத்துல கட்டப்பட்டு, கீழையும் உட்கார முடியாது, இவ்வளவு தூரம் அப்படியே பெண்ட் ஆகி அப்படி இருக்கும். அதுல பாடுறான் 2 பேரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாடும்போது there was earthquake, suddenly earthquake. அங்க ஒரு பெரிய என்ன பண்ணுது, பூமி அதிர்ச்சி வருது, ஆடுது, கதவெல்லாம் திறக்குது, எல்லா கதவுமே திறந்துருச்சு. இவன் பார்க்கறான், ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். டேய், எல்லாம் ஓடி போயிட்டான்டா.
ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு தலையை தான் காலி பண்ணணும். நம்மள தானே என்ன பண்றான், ஐயோன்ட்டு கூத்த போற, டே ஒன்றும் செய்யாத, நாங்க இங்கே தான் இருக்கிறோம். We are here. You don't do anything in yourself. நீ எதுவுமே பண்ணாத, நான் இங்க தான் இருக்கிறோம். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஏன் தெரியுமா? தேவன் அந்த செக்யூரிட்டிய முன்குறித்து வைத்திருந்தார். அவன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி. ஏன் தெரியுமா? அங்க நீ தேவனுடைய ரட்சிப்பை குறித்து பேசுறீங்கன்னு அந்த குறி சொல்ற ஆவி சொன்னதை இங்க நிறைவேற்றுகிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களையும் என்னையும் குறித்து அநேகருடைய ரட்சிப்பிற்கு வார்த்தைகளை பேசுகிறதற்கு நம்மளை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாடுனா உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், பிராபலங்கள், துன்பங்கள் எங்க சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனம். நீங்க சொல்லும் போதுதான் நடக்கும், இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. சொல்லுங்க, நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், பலவீனங்கள், தரித்திரியம், வேலை இல்லாத காரியங்க, கணவன் மனைவிக்கு இடையில சமாதான குறைச்சல், தூக்கம் இல்லாத காரியம், வியாதிகள், குழந்தை இல்லாதது, இந்த எல்லா சிறைச்சாலைக்கு மத்தியில இருந்து நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அங்க தேவன் மகத்துவமான காரியத்தை செய்வார். அங்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, வயிற்று வலி ஆட்டோமேட்டிக்கா போயிடுயா. நீங்க பாட ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்கா இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமா இருக்கிற செய்வனைகள், பிள்ளி சூனிய, ஏவலி நாவிகள், சமாதான குறைச்சல், சத்துருவின் இடர்பாடுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தடங்கூட இல்லாம போகும். ஒரு ஆமேனே இல்லை, ஒரு அல்லேலூயாவே இல்லை. நீங்க சீக்கிரம் முடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க பாஸ்டர். உங்களுக்கு எதை சொல்றாரோ அதை நான் சொல்லுவேன். ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, அவன் கேட்கிறான் பாருங்க, சார். யாரு கேட்கிறா? அந்த சிறைச்சாலை காவல்காரன். சார், வாட் மஸ்ட் ஐ டு டு பி சேவ்டு? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்னையா செய்யணும்? show me the way. அவன் கேட்கிறான், சார், வாட் மஸ்ட் ஐ டூ டு பி சேவ்டு? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் சொல்லி கொடுயா. எனக்கு வேற எதுவும் வேணாம், இந்த வேலை போனாலும் பரவாயில்லையா, எனக்கு பிரச்சனை இல்லையா. பாருங்க, so they said, you come closer. பவுல் சொல்றான் அவனை பார்த்து, come closer, I will tell you the good news. நான் ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். that is eternal life. அது நித்திய வாழ்க்கைக்குரியது. அங்க ஜீவ கிரீடை இருக்கு, அங்க நீதியின் கிரீடை இருக்கு, அங்க விசுவாச காரியங்கள் இருக்கிறது, அங்க எதுவுமே இல்லை, அங்க அழிவில்லாத கிரீடை இருக்கிறது. அதை நான் சொல்ல வரேன். கம் க்ளோஸ். அவன் வர்றான், அவன் சொல்றான் பாருங்க, believe on the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, then you will be saved. You want your household. நீயும் ரட்சிக்கப்படுவ, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க. நீ ஒன்னே ஒன்று செய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய சொந்தத்துல, உங்களுடைய அண்ணன் தம்பி மற்ற எல்லாருலயும் ஒரு ரட்சிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க விசுவாசிங்க, நல்லா விசுவாசிங்க, அங்க ரட்சிப்பு வரும், அங்க ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. சீக்கிரம் முடிக்க போகிறேன் பாருங்க. சொல்றான், அவன் உடனே விசுவாசிக்க ஆரம்பிச்சான். நேரா வீட்டுக்கு கூட்டு போறான். என் புள்ள, என் மச்சினை, என் மருமகன், என் மகன், ஒரே ஒரு ஒய்ஃப். யாரு சொல்றா? அந்த செக்யூரிட்டி, அந்த ஜெயில் வார்டன் சொல்றான், என் மகன், மருமக,
என் மக, எனக்குள்ள ஒரே ஒரு ஒய்ஃபு, என் வீடு, என் பொருளாதாரம், என் மாமனாரு, என் மாமியா, எங்க அப்பா, எங்க அம்மா, இவங்க எல்லாமே ரட்சிக்கப்படணையா சொல்லு, சத்தியத்தை சொல்லு. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் போய் சத்தியத்தை சொல்றான். எல்லாரும் சொல்றான், ஞானஸ்தானம் எடுக்க போறியா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய சித்தம். நீங்களும் நானும் சத்தியத்தை சொல்றேன்னா அவர் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோன்னு அர்த்தம். அவர் எனக்காக ஜீவக்கிரீடம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் நானும் சொல்லலைன்னா இப்படியே தான் இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சத்தியம் தேவன் எனக்கு தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. இன்னொன்று, அச்சீவ்மெண்ட் வருது, நிறைய காரியங்கள் இருக்கிறது, டைமும் நம்ம கம்மியாக இருக்கு. நான் சீக்கிரம் சொல்ல முடிஞ்சா ஒரு 5 மினிட்ஸ்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். சரியா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5, 6. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். 15, 16 வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15, 16. இப்ப அனனியா கிட்ட சொல்றாரு, அவன் கண்ணு தெரியாம செதில்லாம் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஒருத்தன். யாரு? சவுலு. நீ அவனுக்கு போய் சொல்லு. அப்ப அனனியா சொல்றான், ஐயா அவன் மோசமானவையா, நீங்க விரும்பின ஜனத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறாயா, பெண்கள்லாம் சிறைச்சா கட்டி போடுறதுக்கு அந்த அளவுக்கு அவன் மோசமா இருக்கிறான், அவன்கிட்ட போய் நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறையா, 3 காரியம் வச்சிருக்கிறேன். 1, அவன் பிரஜாதிகளுக்கும், வாசிங்க 15, 16. கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அல்லேலூயா. சொல்றாரு, அவன் சாதாரண ஆள் இல்லையா, அவன் பெரிய ஆளு, அவன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கியா, அவனுக்கு அத்தாரிட்டியை நான் கொடுக்க போறேன். அவனை எப்படிலாம் கொண்டு வர போறேன் தெரியுமா? பிரஜாதிகள், தேவனை அறியாத ஜனங்கள், அவன் மத்தியில சத்தியத்தை சொல்ல போறாயா. மாஸ்க் மேடை யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? பைபிள்ல இருக்கு. அந்த மாஸ்க் மேடையில 2 பக்கம் பெரிய ரோடு இருக்கும். அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா, அந்த மாஸ்க் மேடையில நம்ம மேடைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மாஸ்க் மேடையில ஒண்ணு எழுதியிருப்பாங்க, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி இருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டு. அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடம். இவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார அந்த ஸ்ட்ரீட்ல அப்படி போய் கொண்டிருக்கும் போது 2 பக்கம் வீடு இருக்கும். இப்ப பாத்திருக்கீங்களா, நிறைய வீடுகள்ல முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கணபதி, ஒரு சின்ன கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு வால்ல. பாத்திருக்கீங்களா? ஏன்னா பார்க்காத மாதிரி நான் பார்த்த மாதிரியே மண்டே மட்டும் ஆட்டுங்க, பிரியாணி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க பாஸ் எப்போ உடனேயும் ஒவ்வொரு பாத்திருக்கீங்களா, நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஒரு வச்சு அதுக்கு ஒரு கேட்டெல்லாம் போட்டு வெளியே வராத தானே வீடுகள் இருந்துச்சுன்னா இதே போல மாஸ் மேடைக்கு போவதற்கு முன்பாக 2 வீடுகள்ல கிட்டத்தட்ட 1/2 அடியிலிருந்து 1 அடி அந்த விக்கிரகங்கள் வெளியில தெரிகிற மாதிரி எல்லா வீடுகள்லயும் ஸ்டர்ச் இருக்குமா. அந்த வான ராக்கினி இந்த மாதிரி ஒரே மாதிரி உருவம் கொண்ட அந்த தெய்வங்கள் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் எங்க போறாரு பவுல்? இந்த மாஸ்க் மேடைக்கு போறாரு. அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அந்த மாஸ்க் மேடையில் அறியப்படாத தேவனை பத்தி அவன் என் சுவிசேஷத்தை, என் நாமத்தை அங்க பேசணும். அதனால பிரஜாதிகள் மத்தியிலையும் இஸ்ரவேல் மத்தியிலையும் ராஜாக்கள் மத்தியிலையும் என் சத்தியத்தை, என் நாமத்தை சொல்லுகிறதற்கு. அதுக்கப்புறம் அந்த 36ல 35ல என்ன சொல்றாரு? 15, 16ல அதுவும் கொடுக்கிறாரு பாருங்க. இவன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பாத்திரம், இன்னொன்னு என் நாமத்து நிமித்தமா பாடும் படணும், அவன் அதுக்கும் சேர்த்து தான் அவனை உருவாக்கி இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்து கேட்கிறான் ஆண்டவர், அவனை தொட்டோன்னு கேட்கிறான்,
ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு கீழே விழுந்தோன, நீ என்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து. அதுக்கப்புறம் கேட்கிறான், நீ யாருன்னு கேட்கும்போது அவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்க. உனக்கு கடினம் அல்லவா? கடினம் அல்லவான்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறான். அடுத்த வசனம் அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்னன்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஆண்டவர் கூட அடுத்த வசனம், உங்க சித்த என்னையா அதை சொல்லுங்கயா. ஒரு அலையிலையா சொல்லுவோமா. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. உடனே சொல்றான் பாருங்க, நான் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் அவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ளார ஒரு பயம். அப்ப இந்நாள் வரைக்கும் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அப்ப உண்மையான கடவுளை நான் பார்க்கலையே, உண்மையான கடவுளுக்கு நான் ஊழியம் செய்யலையே, அப்ப இந்த கடவுளுடைய பிள்ளைகளை நான் துன்பப்படுத்திட்டு இருந்திருக்கிறேன்னு இப்ப அவனுக்குள்ளார ஒரு நடுக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு வரைக்கும் நடுங்கல. அவன் சொல்றான், நான் என்ன செய்யணும்னு நீங்க சித்தமா இருக்கீங்க, அதை சொல்லுங்கயா, அதை சொல்லுங்க, நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். பவுல் கேட்கிற ஆண்டவற்ற, நீங்களும் நானும் இப்ப என்ன கேட்கணும், 2 கைகளையும் தூக்கி ஆண்டவற்றை கேட்போமே. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்னு உங்க சித்தம் அப்பா. இந்நாள் வரைக்கும் ஏன் சித்தத்தின்படி நடந்திருக்கிறேன். இப்ப தயவு செய்து உங்க சித்தத்தை எனக்கு காண்பீங்க இயேசு சாமி. சொல்லி கொடுங்க இயேசு சுவாமி. பவுல் கேட்கிற ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன. நீ புறஜாதிகள் மத்தியில போய் என் நாமத்தை அறிவி, நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என் நாமத்தை அறிவி, நீ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ராஜாக்களுக்கு முன்பாக என் நாமத்தை அறிவி. உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், நீ போன்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு கேட்டு அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், I give you authority. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுகிறது, சீசர்களை கூப்பிட்டு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்க 2 போங்க, எல்லாத்துக்கும் சத்தியத்தை சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீங்க அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அப்பொழுது இந்த உலகம் முடிகிற வரைக்கும், அழிவு வர்ற வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உங்களுக்கும் அதே தான் பதிவு பண்றாரு. நீ சொல்ல ஆரம்பிங்க. சபையில ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. கர்த்தர் சொல்றார், I will be with you end of the age. முடிவு மட்டும் நான் கூட இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே மாசத்துல ஒரு ஆத்துமாவையாவது நான் உங்களுடைய சமூகத்துல சேர்க்க விரும்புறேன்ப்பா, சேர்க்க விரும்புறேன்ப்பா. எனக்கும் நீதியின் கிரீடம் வேணும், எனக்கும் ஜீவ கிரீடம் வேணும்பா. ஆண்டவரே இதெல்லாம் விட்டுட்டு போக விரும்பல இயேசு சுவாமி. ஆண்டவரே இது மாயம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஆயுசு நாட்கள் 70. நல்ல நானும் சொல்லுவேன் விசுவாசி வீட்டுகளுக்கு விசிட்டிங் வரும்போது, ஏன்னா முன்னாடியே போன் அடிச்சிருவேன். ஏன்னா அப்பதான் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செஞ்சு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா என்ன பண்ணிக்கலாம். அங்க ஒரு வீடு இருக்கு, நான் இப்ப அதிகமா சொல்றதே இல்லை. ஏன்னா அங்க போனேன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் வீட்டுல வந்து சாப்பிட மாட்டேன். நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நீங்களே புரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 நாள் வீட்டுல வந்து சாப்பிட முடியாது. உண்மையதான் சொல்றேன், பொய் இல்லை. ஒரு ஆள் கவனிக்க மாட்டாங்க. ஒரு ஆள் வந்து கறியை வைப்பாங்க, ஒருத்தர் வந்து தோசையை வைப்பாங்க, இல்லை ஒருத்தர் வந்து வேற எதாவது வைப்பாங்க. இப்படி மாத்தி மாத்தி நம்ம பின்னாடி எடுக்க முடியும். இப்படி எடுத்தா இங்க கொண்டாந்து வச்சிருவாங்க. சந்தோஷம். அதனாலதான் அந்த குடும்பம் அப்படியே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் அதுதான் செய்ய போறாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி அவங்களை விரும்புகிறார், நேசிக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல உங்களை நீங்க சுவிசேஷம் சொன்னீங்கன்னா, ஆத்துமாக்களை சேர்த்தீங்கன்னா, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார்.